திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா. சென்னை கோட்டூர்புரத்தில் வீடுகள் இன்னும் ஒதுக்கப்படாத நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் தற்பொழுது சாலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படும் காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சென்னை கோட்டூர்புரத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட வீடுகள் இதுவரை கிடைக்காததால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். முந்தைய அறிவிப்பின்படி இந்த புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று அரசு தரப்பில் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்ட வீடுகள் தகுதியான பயனாளர்களுக்கு முறையாக வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். குறிப்பாக கோட்டூர்புரம் பகுதியில் சேதமடைந்த பழைய குடியிருப்புகளை இடித்துவிட்டு அதே இடத்தில் புதிய குடியிருப்புகள் என்பது கட்டப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட அந்த இடத்தில் 195 குடும்பத்தாருக்கு அந்த வீடுகள் என்பது ஒதுக்கி தரப்படும் என திமுக அரசில் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் 2026ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் வேறுபட்டு பிறகு வீடுகள் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட பொதுமக்களுடைய தரப்பிலிருந்து இன்னும் வீடுகள் ஒதுக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தான் வீடுகள் எப்போது ஒதுக்கப்படும் என்று அவர் தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட பொழுது வீடுகள் ஒதுக்கப்படுவதற்கான அந்த பொறுப்புகள் இதுவரை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இதனை தொடர்ந்துதான் பொதுமக்கள் வீடு கிடைக்காது என்பதால் நேரடியாக கோட்டூர்புரத்திற்கு முக்கிய சாலையாக அந்த சாலைகள்ல 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என சாலையில் அமர்ந்து தொடர்ந்து 1 மணி நேரத்திற்காக சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை தொடர்ந்துதான் அந்த போக்குவரத்து என்பது முழுமையாக நடைபெற்ற நிலையில் தான் காவல்துறை தரப்பு அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீங்கள் உடனடியாக போராட்டத்தை கைவிடுங்கள், உங்களுக்கான அந்த வீடு ஒதுக்கி தரப்படும் அவர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்து இந்த நிலையில பொதுமக்களுடைய தரப்பிலிருந்து இதுவரை வீடுகள் ஒதுக்கப்பட தரப்படவில்லை. இதனால் அரசு தரப்பாக இருந்து அமைச்சர் தரப்பிலிருந்து யாராவது நேரடியாக ஈடுபட வேண்டும். அவர்கள் முழுமையாக எங்களுக்கு அந்த வாக்களிப்பு இருக்கிறார், அதாவது ஒதுக்கி தரப்படும் என்று அவர்கள் குறிப்பிட்டதால் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடும் என்று பொதுமக்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை கைவிடாமல் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். நிலையில் தான் காவல்துறையினர் அவர்கள் கலந்து செல்லும்படி இறுதியாக சொன்னார்கள். இறுதி வரை செல்லாத நிலையில காவல்துறையினர் ஆண் பெண்கள் என இருவரையும் குண்டு கட்டாயம் கொடுத்து பாதுகாத்தல் இயக்கி மற்ற இடங்கள்ல, அதாவது மற்ற இடங்கள்ல சமுதாயத்துக்காக தற்போது பொதுமக்களை சேர்ந்து கொண்டு செல்கிறார்கள். இதனால் காவலாளருக்கும் பொதுமக்களுக்கும் அந்த இடத்துல பரபரப்பாக அந்த வாக்குவாதம் ஏற்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான இந்த இடத்துல நாங்கள் போராட்டம் ஏன் நீங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக இடையூறாக இருக்கிறார்கள், எங்களுக்கு வீடு இல்லை, வீடு இல்லாமல் நாங்கள் தங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உடனடியாக அரசு தரப்பிலிருந்து எங்களுக்கான ஒரு அறிக்கை அறிவிக்கப்பட வேண்டும். வீடுகள் எங்களுக்கு ஒதுக்கி தந்தால் மட்டுமே தான் இந்த போராட்டத்தை கைவிடும் தரப்பு அவர் உடனடியாக கைது செய்து தற்போது அவர்களை காவல்துறையினர் வாகனத்தில். இதனால் அந்த ஒரு மணி நேரத்திற்கு போக்குவரத்து ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.